அகாடமி. இது டிஎன்பிஎஸ்சி டாப்பர்ஸ் சீரீஸில் பார்ட் 32 வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 31 வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். ஜிகேலையும் தமிழ்ல இருந்து கஷ்டமான அப்புறம் மீடியமான இந்த மாதிரி 2 லெவலில் இருக்கிற கொஷின்ஸ் வந்து ஒவ்வொரு வீடியோலையும் 10 கொஷின் பார்க்குறோம். அந்த கொஷினில் இருக்க 4 ஆப்ஷன் அதை சுற்றி இருக்கிற மற்ற விஷயங்களையும் டிஸ்கஸ் பண்ணுறதுனால நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகே, இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. எந்த ஆண்டு சென்னையில் கர்னல் நீல் சிலை அகற்றக் கோரி போராட்டம் நடைபெற்றது? ஆப்ஷன் 1 1917, ஆப்ஷன் 2 1927, ஆப்ஷன் 3 1937, ஆப்ஷன் 4 1947. இதுல கர்னல் நீல் சிலைய எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடந்த, பெரிய லெவல்ல போராட்டம் நடந்த வருஷம் இது. ஓகே, இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. 1927ங்கிறது தான் சரியான விடை. 1927 தான் கர்னல் நீல் சிலையோட அந்த கர்னல் நீலோட சிலையை வந்து சென்னையில் மெயினான பிளேஸில் சென்ட்ரலில் வச்சுருந்துருப்பாங்க. அதை வந்து எங்களுக்கு இதை இருக்கக்கூடாதுன்னு சொல்லி போராட்டம் நடந்து பெரிய லெவலில் நிறைய பேர் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக யார் இந்த கர்னல் நீல்? 1857 ஒரு பெரிய கிளர்ச்சி நடந்துச்சு இல்லையா நம்ம இந்தியாவில். அந்த கிளர்ச்சியை அடக்கி ஒடுக்கி நிறைய பேரை கொன்று, ஓகேவா, அதை வந்து கொடூரமாக அந்த கிளர்ச்சியை வந்து அடக்குனவர் தான் இந்த கர்னல் நீல். அதுக்கு பிரிட்டிஷ் அவங்களுக்கு வந்து நிறைய அவார்டும் கொடுத்து சென்னையில் நடு ஊருக்குள்ளே அவருக்கு ஒரு பெரிய சிலையும் வச்சு விட்டாங்க. அப்போ என்னன்னா, இப்போ அதை பார்க்கும்போதெல்லாம் அவங்க நம்மளை அடக்கி ஒடுக்குனது தான் நம்மளுக்கு ஞாபகம் வரணும் அப்படின்றதுக்காகவே வச்ச மாதிரி ஆயிடுச்சு. அப்போ என்னன்னா, ஒரு கட்டத்தில் 27ல் இது வந்து எங்களுக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. உனக்கு வைக்கணும்னா உங்கள் ஊரில் போய் வச்சுக்கோ, எதுக்கு இங்கே வச்சிருக்க அப்படின்ற மாதிரி. ஆனால் வந்து பிரிட்டிஷ் அப்போ போராட்டம் நடந்து உண்மையிலே அந்த சிலையை எப்போ நீக்கினாங்க அந்த இடத்துல இருந்து அப்படின்னா, இப்போ சென்னையில் அந்த சிலை இல்லை. 1937 உங்க எல்லாருக்கும் தெரியும். 1920 முதல்ல பொது தேர்தல் நடந்துச்சு. அப்போ வந்து ஒத்துழையாமை இயக்கத்திலையும் சட்ட மறுப்பு இயக்கத்திலையும் காந்தி சொன்னதுனால எல்லாரும் இருந்ததுனால காங்கிரஸ் எலெக்ஷன்ல நிக்கல. நீதி கட்சி தான் 1920 37 வரைக்குமே இருந்துச்சு தொடர்ந்து. அந்த 37 எலெக்ஷன்ல தான் காங்கிரஸ் வந்து எலெக்ஷன்லயே நின்னாங்க. நின்ன உடனே அபார வெற்றி ஜெயிச்சு ராஜாஜி வந்து முதல்ல வந்து ஆட்சி அமைச்சிருப்பார். அவர் வந்த உடனே 1937 ஃபர்ஸ்ட் இந்த கர்னல் நீல் சிலையோட சிலையை வந்து நீக்கி இப்போ சென்னையில் இருக்கிற அந்த ஒரு மியூசியத்தில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஒரு புக்கில் அப்படி போட்டிருக்கு. பட் எங்க இருக்குன்றது தெரியல. ஓகேவா, 1937 அதை நீக்கிட்டாங்க. அதுக்காக நடந்த போராட்டம் 27, கிட்டத்தட்ட 10 வருஷம் கழிச்சு தான் சிலையை வந்து நீக்கியிருக்காங்க. தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்குன்ற லெசன்ல தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின் பாருங்க. மராத்திய பேஷ்வாக்களின் ஆட்சியில் டேஸ் என்ற அளவுகோலை பயன்படுத்தி நிலங்களை அளந்தனர். நிலத்தெல்லாம் அளக்கிறதுக்கு இப்போ நம்ம ஸ்கொயர் ஃபீட்டு, குழி கணக்கு, சென்ட் கணக்கு, ஏக்கர் கணக்குன்னு சொல்கிறோம். பட் மராத்திய பேஷ்வாக்கள் இருந்தாங்கல்ல, மராத்தியர்கள் அடுத்து அவங்கள ஃபாலோ பண்ணி பேஷ்வாக்கள் வந்தாங்க. அவங்களோட பீரியடில் என்ன அளவுகோல் வந்து பயன்படுத்தினாங்க? ஆப்ஷன் 1 முக்தி, ஆப்ஷன் 2 சாலா, ஆப்ஷன் 3 பிஜு, ஆப்ஷன் 4 காதி. இந்த 4 இதில் அவங்களோட ஆட்சியில் இருந்த அளவுகோல் பெயர் என்ன? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். காதி அப்படிங்கிறது தான் சரியான விடை. மராத்தியர்கள் லெசனில் இது இருக்குது. சின்ன கிளாஸில் மராத்தியர் லெசன் இருக்கும் இல்லையா, அதில் இந்த பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. காதி அப்படிங்கிறது தான் நிலங்களை அளக்கிறதுக்கு பேஷ்வாக்கள் காலத்தில் பயன்படுத்தின ஒரு அளவுகோல். ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தெரிந்த ஒரு அளவை கொண்டு தெரியாத அளவை ஒப்பிடுவது டேஸ் எனப்படும்.
சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்கீங்க. இது ஒரு டெஃபினிஷன். எதுக்கான டெஃபினிஷன் அப்படிங்கிறத சொல்லுங்க. ஆப்ஷன் 1 அலகு, ஆப்ஷன் 2 அளவீடு, ஆப்ஷன் 3 ஒப்பீடு, ஆப்ஷன் 4 ஒப்புமை. இதுக்கான சரியான விடையை 30 செகண்ட்ஸ்குள்ள கெஸ் பண்ணிக்கோங்க. இந்த டெஃபினிஷன் நல்லா ரீட் பண்ணி பாருங்க. ஈஸியாக நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட முடியும். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. அளவீடு அப்படிங்கிறது தான் சரியான விடை. நம்ம அளவீடுனா என்னது? மெஷர்மெண்ட். எல்லாமே ஏதாவது தெரிஞ்ச ஒரு அளவு நம்ம வச்சுக்கிறது. ஓகேவா? 1 லிட்டர்னா இவ்வளோதான், 1 கிலோனா இவ்வளோதான் ஒரு மெஷர்மெண்ட் நம்மளா கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, அந்த தெரிஞ்ச அளவு கூட நம்ம புதுசாக பார்க்குற ஒரு மூட்டையோ ஒரு இதோ எது தெரியாத ஒரு அளவை கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் அளவீடு, மெஷர்மெண்ட். அளவீடுகள்னே ஒரு லெசன் இருக்கு ஃபிசிக்ஸில், அதுலேருந்து கேட்ட கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 4th கொஸ்டின் பாருங்க. பின் வருவனவற்றுள் பல்லவர் கால நாணயங்களில் அச்சிடப்படாதது எது? பல்லவர் காலத்தில் நாணயங்கள் வெளியிட்டிருப்பாங்கல்ல, அதில் ஏதாவது ஒரு சின்னமோ இல்லை ஒரு படம் பொறிக்கப்பட்டதாக தானே இருக்கும். அதில் பொறிக்கப்படாத சின்னம் எது? ஆப்ஷன் 1 இரட்டை மீன், ஆப்ஷன் 2 கப்பல், ஆப்ஷன் 3 நந்தி, ஆப்ஷன் 4 முத்து. இந்த 4 இதில் எது பல்லவர் கால நாணயங்கள்ல அச்சிடப்படாதது? ஓகே, இதுக்கான சரியான விடை முத்து அப்படிங்கிறது தான் பல்லவர்களோட இதில் வந்து பொறிக்கப்படாது. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், முத்து பாண்டிய மன்னர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். அதனால முத்து தான் இருக்க வாய்ப்பு இல்லை. தமிழக பண்பாடு ஒரு அறிமுகம் அப்படிங்கிற லெசன்லேருந்து இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். 5th கொஸ்டின் நெக்ஸ்ட். சுதந்திர இந்தியாவின் முதல் சட்ட அமைச்சர் யார்? ஆப்ஷன் 1 கிருஷ்ணமாச்சாரி, ஆப்ஷன் 2 அம்பேத்கர், ஆப்ஷன் 3 கிருபாலினி, ஆப்ஷன் 4 முகர்ஜி. இந்த 4 பேர்ல இந்தியா சுதந்திரம் கிடைச்சதுக்கு அப்புறம் முதல் சட்ட அமைச்சரா இருந்தது யாரு? 30 செகண்ட்ஸ். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. அம்பேத்கர் தான் சரியான விடை. எல்லாருக்கும் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும். பட் ஒரு ஃபார்மட்டா ஒரு கொஸ்டினா அதை கேட்கும்போது கன்ஃபியூஸ் ஆயிரும். ஏன்னா சட்ட வரைவு குழுவோட தலைவரே அவர் தான் இருந்தார். அவர் தலைமையில தான் வந்துச்சு. அப்போ சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சட்ட அமைச்சரா யார் இருந்திருக்க முடியும்? அம்பேத்கர் தான் இருந்திருக்க முடியும். சமத்துவம் பெறுதல் அப்படிங்கிற லெசன்ல இருந்து கேட்ட ஒரு கொஸ்டின் தான் இது. நெக்ஸ்ட் 6th கொஸ்டின் பாருங்க. தமிழ்ல இருந்து ஒரு கொஸ்டின். நன்னூல் புதுப்பாயிரம்லப்பா, பொதுப்பாயிரம் தப்பா பிரிண்ட் ஆயிருக்கு, கொஞ்சம் மாத்திக்கோங்க. நன்னூல் பொதுப்பாயிரத்தில் நல் மாணாக்கர்கள் எத்தனை வகை என குறிக்கப்பட்டுள்ளது? மாணவர்கள் மொத்தமா மாணவர்களை ஒரு நல்ல மாணவர்களை எத்தனை வகையா வந்து பொதுப்பாயிரம் பிரிச்சு சொல்லுது? ஆப்ஷன் 1 3, ஆப்ஷன் 2 5, ஆப்ஷன் 3 7, ஆப்ஷன் 4 10. இதுல மாணவர்கள் எத்தனை வகை அப்படின்னு நன்னூல் வந்து சொல்லுது. உங்களுக்கு தெரியாட்டியும் ஆன்சரை கெஸ் பண்ணுங்க. இதுக்கான சரியான விடை பாருங்க. 3 அப்படிங்கிறது தான் சரியான விடை. பொதுப்பாயிரத்தில் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருப்பாங்க. அதில் ஒரு மாணவர்கள் எத்தனை விதமாக இருப்பாங்க அப்படின்னா 3 வகையாக இருப்பாங்க. ஒன்று தலை மாணாக்கர், 2வது இடை மாணாக்கர்,
மூணாவது வந்து கடை மாணாக்கர். தலை மாணாக்கர்னா என்னது? நல்ல இந்த நம்ம சொல்லுவோம்ல, ஃபர்ஸ்ட் பெஞ்சு, மிடில் பெஞ்சு, லாஸ்ட் பெஞ்சுன்னு. அதை தான் அவர் வந்து அப்படி பிரிச்சிருக்காரு. தலைமாணாக்கர்னா யாரு? சொல்லி கொடுக்கறத நல்லா மனசுல நிறுத்தி, நல்லா ஞாபகப்படுத்தி ஒரு கொஸ்டின் கேட்டா அதை என்னைக்கோ சொல்லி கொடுத்ததை கூட நல்லா ரீகால் பண்ணி ஆன்சர் பண்றவங்க தலை மாணாக்கர், பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இடை மாணாக்கர், ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். எப்படி இருப்பாங்க? நம்ம டீச்சர் சொன்னதை அப்படியே திருப்பி சொல்லுவாங்க. ஓகேவா? சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்க. அவங்களா பெருசா வந்து யோசிச்சோ இல்லை பழசை வந்து ரீகால் பண்ணியோலாம் சொல்ல மாட்டாங்க. சொல்லி கொடுக்கறத சொல்லுவாங்க. கடைசியில கடை மாணாக்கர் தான் என்னது? லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் மாதிரி. அதாவது எவ்வளவுதான் நடத்தினாலும் அதுல இருக்க நல்லதை பூரா விட்டுட்டு அதுல இருக்க கெட்ட விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிடுவாங்க. இதுதான் வந்து கடை மாணாக்கர் அப்படின்னு சொல்லி நன்னூலார் வந்து 3 வகையா மாணவர்களை பிரிச்சிருக்காரு. மேலும் இன்னும் என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா, நெருப்பில் குளிர் காய்வது போல ஆசிரியர் மாணவர் உறவு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருப்பார். திருவள்ளுவர் இதவேவும் அந்த நெருப்புல குளிர் காயிற மாதிரி ஒரு ராஜாவோட மந்திரியோட ரிலேஷன்ஷிப் இருக்கணுன்ற வார்த்தைய திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்ப நம்ம ஏதாவது ஒரு அந்த குளிர் காயிறோம்னு வச்சுக்கோங்க. ரொம்ப மோசமான பனிக்காலம். அப்ப நம்ம குளிர் காயிருவோம். ஈவன் நம்ம அடுப்புக்கிட்டே வந்து குளிர் காய்வோம். இல்ல ஒரு நெருப்பு மூட்டி அதை சுத்தி உக்காந்துருப்போம். அதை நீங்க நினைச்சு பாருங்க. ரொம்ப பக்கத்துல போனாலும் அது சுட்டுடும். ரொம்ப தள்ளி போனாலும் அதோட சூடு நம்மளுக்கு கிடைக்காம குளிர ஆரம்பிச்சிரும். அப்போ ஒரு கரெக்டான டிஸ்டன்ஸ்ல எப்பயுமே மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் நம்மனால அதனால நம்மளுக்கு பயன் கிடைக்கும். அதுதான் சொல்லுவாங்க. மாணாக்கரும் ஸ்டூடெண்ட்டும் ரொம்ப விலகியும் போயிடக்கூடாது, ரொம்பயும் க்ளோஸாவும் இருந்துடக்கூடாது. அதே தான் ராஜாவும் மந்திரியும் திருவள்ளுவர் சொல்லுவார். ஓகே, தமிழ் இலக்கியங்கள் உணர்த்தும் வாழ்வியல் நெறிகள் அப்படிங்கிற லெசன்ல இருந்து தான் இந்த கொஸ்டின் எடுத்திருக்கேன். இது தமிழ்ல இருந்து எடுத்தது கிடையாது. எத்திக்ஸ் லெசன் இருக்கும் 11th, அதுல இருந்து எடுத்த ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின் பாருங்க. படிக நீர் கொண்ட உப்புக்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஆப்ஷன் 1 நீரேற்ற உப்புக்கள், ஆப்ஷன் 2 படிக உப்புக்கள், ஆப்ஷன் 3 வேதி உப்புக்கள், ஆப்ஷன் 4 எரி உப்புக்கள். இதுல படிக நீர் கொண்ட உப்புக்களை என்னன்னு சொல்லுவாங்க? கெமிஸ்ட்ரியில இது இருக்கும். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. நீரேற்ற உப்புக்கள் அப்படின்னு அர்த்தம். நீர் வந்து அதுல இருக்கிறது தான் நீரேற்ற உப்புக்கள். இது என்னதுன்னு உங்களுக்கு புரியாம இருக்கும். இப்ப நம்ம கல் உப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க உள்ள அதுல ஒரு ஈரத்தன்மை இருக்குது உங்களுக்கு தெரியும். கல் உப்பை நான் மிக்சியில போட்டு அடிச்ச உடனே எனக்கு அப்படியே நார்மலா கடையில வாங்குற தூள் உப்பு மாதிரி கிடைச்சிருமா? கிடைக்காது. ஒரு மாதிரி அதை அடிச்சாலும் ஒரு ஈரப்பதம் இருக்கும் அதுல. அப்ப நீர் அதுல ஏற்றப்பட்ட உப்புகள். சில உப்புக்கள்லாம் நீர் ஏறினானே கலரே மாறிடும். ஓகேவா? இதெல்லாம் புக்ல குடுத்துருப்பாங்க. அப்ப அந்த நீரேற்ற உப்புக்கள மென்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, புள்ளி வச்சு அந்த கெமிக்கல் ஃபார்முலாலேயே டாட் வச்சு அதுக்கப்புறம் மென்ஷன் பண்ணுவாங்க. அதுலேருந்தே தெரிஞ்சிடலாம் இது வந்து நீரேற்ற உப்புக்கள் அப்படின்னு. அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புக்கள் லெசன்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்க. தொல்காப்பியத்தின் வழி நூலாக விளங்கும் இலக்கண நூல் எது? ஆப்ஷன் 1 வீரசோழியம், ஆப்ஷன் 2 தொன்னூல் விளக்கம், ஆப்ஷன் 3 தண்டி அலங்காரம், ஆப்ஷன் 4 நன்னூல். இந்த 4 இதுல இது எல்லாமே இலக்கண நூல்கள் தான். ஆனா தொல்காப்பியத்துக்கு அடுத்து அப்படியே அதை ஃபாலோ பண்ணி வந்த ஒரு வழி நூல் அப்படின்னு எந்த நூலை சொல்றாங்க? இது நீங்க ஓரளவு ஆப்ஷன்ல இருந்து கெஸ் பண்ணியே போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கான சரியான விடை என்னன்னு பாருங்க. நன்னூல் தான். எல்லா இடத்துலையும் நீங்கள் தொல்காப்பியம் நன்னூல் தான் அதிகமாக படிச்சிருப்போம். எப்படி திருக்குறளுக்கு அடுத்தபடியாக வந்து நாலடியார் இருக்கு அப்படின்னா, அதே மாதிரி தொல்காப்பியத்துக்கு அடுத்தபடியாக இலக்கண நூலில் அதோட வழி நூலாக நன்னூல் தான் இருக்கு. இது 2019 குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர்ல இருந்த கிடையாது. அதுக்காக கவர்மெண்ட்ல எக்ஸாமுக்கு முன்னாடி ஒரு மாடல் கொஸ்டின் பேப்பர் கொடுப்பாங்க இல்லையா? ஏன்னா சிலபஸ் சேஞ்ச் பண்ண உடனே அதுக்காக ஒரு மாடல் கொஸ்டின், அந்த மாடல் கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் 9th கொஸ்டின் பாருங்க. தமிழ்நாடு குத்தகைதாரர்கள் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது? தமிழ்நாட்டு லெவல்ல கேட்டிருக்கேன்.
1905 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சாரி 1955 ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். ஆப்ஷன் 2 வந்து 1965. ஆப்ஷன் 3 1975. ஆப்ஷன் 4 1985. இதுல தமிழ்நாட்டுல குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரப்பட்டது எது? எந்த வருஷம்? இதுக்கான சரியான விடை என்னன்னு பார்க்கலாம். 1955 அப்படிங்கிறது தான் சரியான விடை. 1955 தான் தமிழ்நாடு குத்தகைதாரர் பாதுகாப்பு சட்டம் வந்திருக்கு. இப்போ இந்த 1955ன்றது நிறைய இடத்துல நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ எங்கேயாவது இயர்ஸ் வந்து ஆல்ரெடி பார்த்த வருஷம் வருது அப்படின்னா நீங்க உடனே அந்த எங்க பார்த்தோம், எதுக்கான வருஷம், இந்த வருஷத்துல வேற என்ன நடந்துச்சுன்றதை நீங்க அங்கேயே சொல்லி பார்த்துக்கணும். இல்ல உங்களுக்கு மறந்துருதுன்னா அதுக்குன்னு ஒரு நோட்டை எப்பயுமே நீங்க போட்டு வச்சுக்கணும். 1955 அடிக்கடி வேற வேற விஷயங்கள் படிக்கிறீங்கன்னா அந்த 55 கீழே எல்லாத்தையும் எழுதி வச்சுக்கணும். 1969 நிறைய நடந்திருக்கும், நான் சொல்லியிருப்பேன். அதெல்லாம் அது மாதிரி கீழே கீழே எழுதி வச்சுக்கணும். இப்ப அந்த 55 வேற என்ன நடந்திருக்கு? குடியுரிமை சட்டம் வந்தது இந்த வருஷம் தான். இந்து திருமண சட்டம் வந்தது இந்த வருஷம் தான். அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் வந்தது இந்த வருஷம் தான். தீண்டாமை சட்டம் வந்தது இந்த வருஷம் தான். பாண்டுங் பிரகடனம், அதாவது இந்தோனேஷியாவில் வந்து ஆப்பிரிக்க ஆசிய மாநாட்டில் ஒரு பாண்டுங் பிரகடனம் அப்படிங்கிற பிரகடனம் கொண்டு வந்திருப்பாங்க. நம்ம இந்தியாவோட பஞ்சசீல கொள்கையை கூட இந்த பாண்டுங் பிரகடனத்தில் சேர்த்துருப்பாங்க. 54ல் பஞ்சசீல கொள்கையை போட்டிருப்பாங்க. சீனா கூட நம்ம போட்டுக்கிட்டது, நேரு போட்டாரு, அதை இந்த பாண்டுங் பிரகடனத்தில் சேர்த்திருப்பாங்க. அப்போ இந்த பாண்டுங் பிரகடனம் நடந்ததும் 1955. தமிழர் கலைகள்னு ஒரு லெசன் இருக்கு, அதுல இருந்து தான் இந்த கொஸ்டின் கேட்டிருக்கேன். நெக்ஸ்ட் 10th கொஸ்டின், லாஸ்ட் கொஸ்டின் பாருங்க. சங்க காலத்தில் கொற்றவை என்னும் தெய்வத்தினை வழிபட்டோர் வாழ்ந்த நிலப்பரப்பு எது? ஆப்ஷன் 1 குறிஞ்சி, ஆப்ஷன் 2 முல்லை, ஆப்ஷன் 3 நெய்தல், ஆப்ஷன் 4 பாலை. நம்ம இதில் கருப்பொருளும் முதல் பொருளும் உரிப்பொருள் அப்படிலாம் படிக்கணும் இல்லையா? தமிழில் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைக்குரிய தெய்வம் என்ன, உணவு என்ன, அங்கே வாழ்கிறவங்க யாரு, அவங்களோட தொழில் என்ன, அவங்களோட கடவுள், இதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு டேப்லெட் காலம் இருக்கும் ஸ்கூல் புக்கில், அதை கண்டிப்பாக மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். சிறு பொழுது, பெரும்பொழுது, அது மாதிரி திணைகள், வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, அந்த திணைகள் பேர் எல்லாமே. அதில் இதுவும் ஒன்று. இதில் கொற்றவை அப்படிங்கிற சாமி யாருக்கு வரும்? ரொம்ப ஈஸியானது தான். பாலை நிலத்துக்குரியது தான் கொற்றவை. கொற்றவைனா யாரு? காளி. காளி சொல்றோம் இல்லையா, அந்த சாமியை தான் கொற்றவைன்னு சொல்லுவாங்க. பாலை நிலத்துக்குரிய தெய்வம் தான் அது. இதுவும் 2019 குரூப் 2ல கேட்ட மாடல் கொஸ்டின் பேப்பர்ல வந்த ஒரு கொஸ்டின் தான் இதுவும். இன்னைக்கான 10 கொஸ்டின் முடிஞ்சிருச்சு. உங்களோட ஸ்கோர் என்ன அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணிக்கோங்க. கீழே சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒருவேளை எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இந்த வீடியோ ஒருத்தவங்க பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக உங்களோட வீடியோ கீழே கமெண்ட்டில் வந்து உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் போடலாம். ஓகேவா? ஏன்னா இப்போ எக்ஸாம்ஸ் குரூப் 2 எக்ஸாம் நெருங்கிட்டு இருக்கிறதுனால நான் எல்லாருக்கும் ஒரு சின்ன டென்ஷனோ பதட்டமோ கொடுக்க வேணாமேன்றதுக்காக நான் சொல்கிறேன். ஓகே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் எக்ஸாம் வரைக்கும் போடுறேன். டெய்லி ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தால் நீங்கள் இதை மறக்காமல் பார்த்துருங்க. அப்படி இல்லை குரூப் 4க்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கீங்க, நான் குரூப் 2 எழுதலை அப்படின்னாலும் கண்டினியூஸாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.